ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான 5 தக் லைஃப் இன்சிடென்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். மை நேம் இஸ் ஷாருத்திக் அண்ட் யூர் வாட்சிங். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவில் நடந்துட்டு வர போரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கடந்த 2 வருஷமா ரஷ்யா சண்டை போடுறதுனால அவங்க நிறைய ராணுவ வீரர்களை இழந்திருக்கிறாங்க. இதனால அவங்களுக்கு கை கொடுக்கிற விதமா நார்த் கொரியாவோட லீடரான கிம் ஜன் உன் அவங்க நாட்டு வீரர்களை உக்ரைன் போருக்காக ரஷ்யாவுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. பட் சண்டை போட அந்த வீரர்களை அனுப்புனா அவங்க இப்ப ரூமை விட்டு வெளியே வரதில்ல. ஏன்னா திண்ணையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணங்கிற மாதிரி முதல் முறையா இன்டர்நெட் ஆக்சஸ் அவங்களுக்கு ரஷ்யால கிடைச்சதும் பயப்புள்ளைங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, என்ன நம்மளை பார்த்தாலும் பதறி ஓடுறானுங்க. இவன் என்னத்தை அப்படி பார்த்துட்டு இருக்கேன்? என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. இன்டர்நெட்டுக்கும் ரியாலிட்டிக்கும் உள்ள டிஃபரெண்ட்டை தான் நாம இப்ப பார்க்க போறோம். இவரோட பேர் அஜாஸ் கான். இவர் ஒரு பாலிவுட் ஆக்டர். 2013 இந்தி பிக் பாஸ்ல கலந்துகிட்ட இவரு அதுல கிடைச்ச ஃபேமை வச்சு இன்ஸ்டாகிராம்ல ஒரு 60 லட்சம் ஃபாலோவர்ஸ் ஏர்ன் பண்ணிருக்காரு. இதை வச்சு ஏதாவது படம் வாய்ப்பை வாங்குறத விட்டுட்டு நமக்கு இத்தனை ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறாங்களே, அப்ப நம்ம அரசியலுக்கு போயிடலான்னு குதிச்சிருக்கிறாரு. விளைவு 60 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருந்தும் 600 ஓட்டும் கூட வாங்கல. தேர்தலில் நிக்கணும்னு ஆசைப்பட்டதெல்லாம் நான் பொறுத்துக்கிறேன்டா. ஓட்டு கேட்டு ரோடு ரோடா போய் நம்ம நிக்காதவரெல்லாம் கேட்க சொன்னீங்க. பத்தாவதுக்கு சின்ன பிள்ளை காலெல்லாம் என்ன விழுக சொன்னீங்க. நானும் விழுந்து எந்திரிச்சேன். ஆனா 39 ஓட்டை வாங்கிட்டு பெட்டியே தூட்டி போயிருவாங்க. ராத்திரி பூரா தூக்க விடாம அடிச்சு டார்ச்சர் பண்ணுங்க. பழக்க வழக்கம்லாம் பஞ்சாயத்தோட இருக்கணும். பாத்ரூம் முறைக்கு வந்துட்டு பல்லு வலிக்கிட்டு குடிச்சிட்டு சாப்பிட வேலையில வச்சுக்க கூடாது, தெரியுதா? பேங்க் எம்ப்ளாயிஸை பார்த்து கடுப்பாகிறவங்களுக்கு மத்தியில் இப்படிப்பட்ட ஒரு எம்ப்ளாயி இருந்திருக்கிறாரு பாருங்க. போன மாசம் ஹைதராபாத்தை சேர்ந்த 78 வயசான ஒரு டாக்டர் அவரோட SBI பேங்க்குக்கு போய் தன்னோட மனைவியோட ட்ரீட்மெண்ட்காக ஒரு 30 லட்சம் ரூபாய் வேணும்னு சொல்லி அவரோட சீனியர் சிட்டிசன் சேவிங் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண பார்த்திருக்காரு. ஆனா அப்ப அவருக்கு அடிக்கடி கால் வந்துட்டு இருந்தனாலையும் அவரை பார்க்க பதட்டமா இருந்தனாலையும் சந்தேகப்பட்டு பேங்க் எம்ப்ளாயி அவரோட மனைவி அட்மிட் பண்ணிருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி விசாரிச்சிருக்காரு. அப்பதான் தெரிய வந்திருக்கு அந்த பேர்ல யாரும் அட்மிட்டே ஆகலன்னு. சோ உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண அவங்க வந்து விசாரிச்சு பார்த்தா ஒரு ஸ்கேமர், நான் டெல்லி கஸ்டம் ஆபீசர் பேசுறேன், உங்க பேர்ல ஒரு பார்சல் வந்திருக்கு, அதுல 16 பாஸ்போர்ட், ATM கார்டுலாம் இருக்கு, அது போக உங்க ஆதார் டீடைல்ஸை வச்சு 88 கோடி ரூபாய் மணி லாண்டரிங் பண்ணிருக்காங்க, இதனால உங்களை அரெஸ்ட் பண்ண போறோம்னு சொல்லி அந்த தாத்தாவை ஸ்கேம் பண்ண பார்த்திருக்காங்க. நல்ல வேளை அந்த பேங்க் எம்ப்ளாயினால காப்பாற்றப்பட்டாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு டாக்டருக்கே இந்த நிலைமை. இப்பெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் எல்லாத்துலயும் சப்ஸ்கிரிப்ஷன் மாடல கொண்டு வராங்க. முதல்ல ஒரு படம் இல்ல கேமை வாங்கணும்னா அதை வாழ்நாள் முழுக்க எப்ப தேவையோ அப்ப எடுத்து யூஸ் பண்ணிப்போம். ஆனா இப்ப எல்லாத்துக்கும் மாசம் மாசம் காசு கட்டணும்னு மாறிட்டு வருது. அப்படி லாஜிடெக்ங்கிற கம்பெனி ஒரு படி மேல போய் என்ன பண்ணிருக்காங்கன்னா, சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ல மவுஸை கொண்டு வர பாத்துட்டு இருக்காங்க. அதாவது ஒரு மாசத்துக்கு இவ்ளோ கிளிக் தான் உங்களால பண்ண முடியும்னு. இதுல காமெடி என்னன்னா, கிளிக் முடிஞ்சுட்டா அதை திருப்பி கொண்டு வர காசு கட்ட கிளிக் பண்ணுமே. இதை விட ஒருத்தருக்கு ஒரு நாள் மோசமாக முடியாது. இவரோட பேர் லூக்கஸ். இவர் ஒரு MMA ஃபைட்டர். ஜூன் மாசம் நடந்த ஒரு ஃபைட் அப்போ கெத்தா ஜெயிச்சுட்டு படத்துல வர மாதிரி அவரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ப்ரொபோஸ் பண்ண இவர் பிளான் பண்ணியிருக்காரு. ஆனா அன்னைக்கு அவர் கேவலமா தோக்க அதை அப்படியே விடாம தோத்த கையோட ப்ரொபோஸும் பண்ணியிருக்காரு. விளைவு என்னாச்சுன்னா, மியூசிக் சோத்திரை அடி வாங்கியாச்சு, சேத்திரை அடி வாங்கியாச்சு.